இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் ஃப்ரெண்ட் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இல்லை ஆடு வேறு வந்துடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு கனெக்ட் வித் டாப் கேர்ள் எக்ஸ்பர்ட்ஸ். இதில் எக்ஸ்பர்ட் வேறு இருக்காங்களா? ஸோ அதெல்லாம் நமக்கு வேணாம். ரேண்டமாக 1 நிமிஷம், ரேண்டமாக 6 நிமிஷம் வீடியோ கால். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக 1 நிமிஷம் கால் பண்ணுறதுக்கு 49 ரூபா. இப்போ நம்ம அதை இது ஐயோ சாரி, ரேண்டமாக 1 நிமிஷம் கால் பண்ணுறதுக்கு 69 ரூபா. என்னடா இப்போ 49 ரூபா இருந்துச்சு. இப்போ பே ஆன் ஆப் கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராசஸிங் ஆகுது. பாருங்கள் 69 ரூபா பே பண்ண போகிறேன். பே பண்ணிட்டேன். கனெக்ட் ஆகிருச்சு. எனக்கான பர்ஃபெக்ட் மேட்சை தேடிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். கனெக்ட் ஆகிருச்சு. ஹலோ 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 வா, பொண்ணு பேசுது பாஸ், ஒரு பொண்ணு பேசுது. கேக்குதா? ஹலோ 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 கேக்குதா? ஹலோ இது ஒரு லூப் மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டா மைண்ட்ல. ஹலோ உங்க பேர் என்ன? ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. ஹலோ உங்க பேர் என்ன? ஹலோ ஹலோ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஏம்மா டைம் போயிட்டு இருக்குமா, டக்குன்னு சொல்லுமா. உன் பேர் என்னம்மா? என்ன ஹலோ சாரி. சோரியா? ஹலோ ஹலோ நான் தமிழன். ஹிந்தி நான் தமிழன். ஹிந்தி ஹிந்தி தெரியாது போடி. திரியாலி பூரி. பூரி இல்லம்மா, அது போடி. इस मंदिर का पंडित कौन है? கோனை சாமா, அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. மாதப்பூரி. ஹலோ தமிழ் தெரியாதா? தமிழ் தெரியாதா? எந்த ஊர்? நேட்டிவ் நேட்டிவ் நேற்று ம் இங்கிலீஷ் ஹிந்தி. செத்துருவேன் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு. ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு அடியே டென்ஷன் ஆயிடுவேன். ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ இப்போ. Can you speak in Hindi English? இங்கிலீஷ். Yes, yes, yes. யுவர் நேம்? Sanjana. சஞ்சனா. வேர் ஆர் யூ நேட்டிவ்? Delhi. ஆ Delhi. தில்லி. Yes. உங்கள்கிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லடி. ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். யூ டோல்ட் டு த பாஸ். கேன் யூ லீவ் ஃபார் 2 days? ஐ லவ் யூ. Same to you. சேம் டு யூ. Yes. ஐ வில் மேரி யூ. Seriously? சீரியஸ்லி. Come. மை இன்ஸ்டா பேஜ் tamilrockers.com. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? அதுதானப்பா எனக்கும் புரியல. Okay. I know this is Daddy. Send the message. Hi. Okay. I accept the follow. Can you test me special? I will marry you. Thank you, thank you. லடிக்கு போன வேடி. போடா ஓடி. ஃப்ரெண்டா இருடா, இதை கட் பண்ணுறது எப்படா? இதை எனக்கு மனசே கேட்கல. இந்த மாதிரி கால் பண்ணும்போது ஹிந்தி இங்கிலீஷ் தெரியுமா தமிழ் தெரியுமான்ட்டு கடுப்பாக்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் கால் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே தமிழ் கால் தான் போட்டேன், ஆனால் இங்கிலீஷ் மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஜானகி, மீனு, பூஜா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு கால் பண்ணலாம்? மீனு, ஜானகி. ஜானகி, மீனு. யாருக்கிட்ட பண்ணலாம்? ஜானகி. அப்போ மீனுக்கு பண்ணலாம். இப்போ அவன் சொன்னனால ஜானகிக்கே பண்ணியிருக்கோம். எனக்கான பர்ஃபெக்ட் மேட்சை தேடிக்கிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹலோ சொல்லுங்க சாம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேங்க. நீங்கள்? சாப்பிட்டாச்சுங்க. எந்த ஊருங்க? டோலக்பூர். வேலப்பூர். அது என்ன மாவட்டம்? டோலக்பூர். கோலக்கூர் சின்சானா? Yes. முடியலப்பா முடியலப்பா. சிங்சாங் இல்லை, சோட்டா பீம். சரி ஆமா, சோட்டா பீம் டோலக்பூர். ஆமா மறந்துட்டேன். உங்கள் பேர்? புரி நகர் தான். மோட்டோ. என்னோட பேரா ஸ்வாதி. ஸ்வாதி. அது ஏன் தேவதைன்னு வச்சுருக்கீங்க ஐடி? ஏன் வைக்க கூடாதா? வைக்கலாம்.
உங்க பேர் சந்திரனை சுருக்கி சந்துன்னு வச்சிருக்கீங்கல்ல? ஆமாம், அந்த மாதிரி நாங்களும் வைக்கலாம்ல? கண்டிப்பாக கண்டிப்பாக வைக்கலாம். ஸ்வீட்டாக பேசுகிறீங்களே. அச்சோ, நீங்களும் நல்லா பேசுறீங்க. நன்றி. ஏஜ் எவ்வளோங்க? என்னங்க? ஏஜ் எவ்வளோ? ஏஜா? ஆண்களுடைய வயதை சொல்லக்கூடாது என்று, பெண்களிடம் சொல்லக்கூடாது என்று என் முன்னோர்கள் சரி, சொல்லியிருக்காங்க. மேரிடாவது ஆயிருச்சா? அந்த பொண்ணு தாங்க கிடைக்கல, அதனால தான் இந்த ஆப்பில் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இவ்வளவு அழகா பேசுறவருக்கு பொண்ணு கிடைக்கலையா? அச்சோ, ரொம்ப கஷ்டம்ப்பா. ஆமாங்க. உங்களுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உங்கள் வயசு? நான் மேரிட் 28. நீங்கள் மேரிடா? ஐயோ ஐயோ, ஏன் இந்த ஐயோ? இல்லை, சரி அப்படியே உங்கள் கூட பேசலாம், உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். எனக்கு 18 வயசுலயே முடிஞ்சுங்க, ஜோலி முடிஞ்சு. 28 வயசு ஆயிப்போச்சு. அப்போ இந்நேரம் ஒரு 4 குழந்தைகளுக்கு தாயா இருப்பீங்களே. இல்ல, ஒரே ஒரு குழந்தை தான். ஏங்க 18 வயசுலேருந்து ஒரே ஒரு குழந்தையா? ஆமா, போதும். ஏன்? அதுக்கு சம்பாதிக்கிறதுக்கே பினான்சியல் ரீதியா 2 பேரும் ஓடிட்டு இருக்கோம். ஓ, இன்னொரு குழந்தையெல்லாம் எடுத்தா அதுக்கு அப்புறம் எங்க ஓடுறது? கண்ட விட்டு கண்டதான் ஓடணும். சொல்லுங்க, லவ் இது இருக்கா? லவ்வெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஆனால் ஏஐ மாதிரி இருக்கே வாய்ஸு. ஏய், நான் ஏய்யா? அடடா, ஏய். இல்லை, உங்கள் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அழகாக இருக்கணும். ஆனால் ஏஐ மாதிரி இருக்கு. ஏன் மண்டையில் முடியலையா? நான் ஹேர் ஆயில் கூட வாங்கி தரேன். ஆமா, மொட்டை அடிக்க போறேன். என்னதான் அடிக்க போறேன்? திருப்பதியா பழனியா? இல்ல, பக்கத்துல சர்மி எந்த ஊர் சொல்றாரோ கூட்டிட்டு போய் மொட்டை அடிச்சு விட்டுற வேண்டியது. அப்படியா? நாங்கள் திருச்சி. அப்ப திருச்சினா சமயபுரம் கோயில். ஓகே, நீங்கள் எந்த ஊர்? நான் தேனி. தேனியா? இல்லையே, சென்னைக்கார பொண்ணு மாதிரில இருக்க வாய்ஸ். அச்சோ, ஏய் தேனிப்பா, என்னப்பா இப்படி சொல்லிட்ட? தேனியில் எந்த இடம்? அள்ளி நகரம். அள்ளி நகரம். நாங்கள் பெரிய குளத்துட்டு தான் வீடு. ஓ, சரி. எங்கள் சித்தி வீடு அங்கே தான் இருக்கு. பாடா, செம. நான் மேரேஜ் ஆனது தேனி, ஆனா இப்ப இருக்கிறது திண்டுக்கல்ல ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். திண்டுக்கல் எங்கே சொன்னீங்கன்னா உங்களை டேரெக்டாக மீட் பண்ண வருவேன், அதனால தான். அச்சோ, ஃப்ரெண்ட் என்ன டைரக்டா மீட் பண்ணியே ஆகணுமா? இல்லை, எனக்கு புரியல. இல்லைங்க, கேட்குறேன். அதான் கேட்டேன். ஃப்ரெண்டுனா டைரக்டா மீட் பண்ணி தான் ஆகணுமா? இப்போ நீங்கள் இது ஒரு சர்வீஸாக பண்ணுறீங்களா இந்த ஆப்பில்? என்ன சர்வீஸ்? இல்லைங்க, இந்த மாதிரி கால் பேசுகிற கேட்ட மாட்டீங்க. ஏங்க இந்த மாதிரி கால் பேசுகிற சர்வீஸான்னு கேட்டேங்க. அதாவது எனக்கு மாமியார் யாரும் இல்ல, ஹஸ்பண்ட் சென்னையில ஒர்க் பண்றாங்க. நான் ஒர்க் போயிட்டு வந்துட்டு யார் கூடயும் பேசணும்னா ஆப்ல வந்து பேசுவேன். வெளில உட்காந்துலாம் பேச மாட்டேன். வெளில உட்காந்து பேசினா என்னை பத்தி நீ பேசுன, உன்னை பத்தி நீ பேசுன அப்படி சொல்லிட்டு சண்டை வந்துருவாங்க. கண்டிப்பா. நான் மேரேஜ் ஆன இந்த 10 இயர்ஸும் வெளில யார்ட்டையும் நான் லிங்க் ஆக மாட்டேன், சிங்க் ஆக மாட்டேன். அதனால எனக்கு ஏதாவது பேசணும், இல்ல போர் அடிக்குது, யார்ட்டையாவது பேசணும் நல்லா இருக்கும்னு தோணுமா ஆப்குள்ள வந்துருவேன். இந்த 6 மந்த் இந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். மணிக்கு மணியும் ஆச்சு, நம்மளும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசின மாதிரி ஆச்சுல்ல. மணிக்கு மணியும் ஆச்சு, நம்மளும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசின மாதிரி ஆச்சுல்ல. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பா அவனை திண்டுக்கல் வந்தானே மீட் பண்றேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. உங்களோட இவ்வளவு நேரம் பேசினது ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி, மீண்டும் வருக. எனக்கு ஹாப்பி உங்களை மாதிரி ஒரு ஆள்கிட்ட பேசினது. என் இன்ஸ்டா பேஜுக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா. இன்ஸ்டா பேஜுக்கு மெசேஜ் பண்ணணுமா? ஏன்டா அதுக்கு முதல்ல இன்ஸ்டா இருக்கணுமே. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஹலோ, கட் ஆயிடுச்சுடா காலு. நாங்கள் நினச்சி கால் பண்ணது வேறு, ஆனால் அவங்க திண்டுக்கலே இருப்பாங்கன்னு எங்களுக்கே தெரியாமல் போச்சு. ஸோ இது ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பேசணும், ஆனால் உண்மையிலே நல்லா ஸ்வீட்டாக பேசினாங்க. எப்படி சொல்கிறதுனா, திடீர்னு தனிமையாக இருந்தால் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற ஃபீல். எப்படி சொல்கிறதுனா, அவங்க பேசின வச்சு நானே சொல்கிறேன், நல்லா ஸ்வீட்டாக பேசினாங்க. இப்போ திருப்பி அவங்களுக்கு தான் கால் பண்ண போகிறோம். என்னடா திருப்பி பே பண்ண சொல்லுது? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 69 ரூபா போட்டோம், அதில் பேசி முடிச்சிட்டோம். பேசி முடிச்சுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைமுக்கு 374 ரூபா கட்டுது. ஐயோ, உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா காசை கொள்ளடிக்கிற ஒரு கூட்டமாக இருக்குது. என்ன தான் நம்ம தனிமையிலேருந்து ஃபீல் ஆனாலும் இந்த மாதிரி கால் பண்ணி பேசினா ஒரு சந்தோஷம் கிடைக்கும், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் வந்துட்டு இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். என்கிட்ட பேசினவங்களே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக பேசினாங்க. இன்னொன்று என்னென்னா, நாங்கள் வந்து ஏதோ ஒரு ஊர்லேருந்து பேசுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். கடைசியில் எங்கள் ஊர் திண்டுக்கல்லேருந்தே பேசுகிறாங்க அப்படின்னும் போது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு.
எப்படி சொல்கிறதுனா நினச்சி கூட பார்க்கல, ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது. நானே வந்து அவங்கள பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த ஆப்லேருந்து எங்கிட்டாச்சும் கால் பண்ணணும், இந்த மாதிரி பேசணும், ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆப்லேருந்து அடுத்த டைம் காசு போட்டு பேசலாம். இந்த ஃப்ரெண்ட் ஆப் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து காசு ஓவராக செலவாகும். எதுக்கு அக்கௌண்ட்டில் காசு வச்சு. செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 374 ரூபா வருது. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா காசு ரொம்ப கூட. ஃபஸ்ட்டு 69 ரூபாய்க்கு பேசணும், 20 நிமிஷம் பேசணும். அதில் நான் 10 நிமிஷம் ஹிந்திக்காரங்கிட்ட பேசி வேஸ்ட்டாக போச்சு. செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் பண்ணி பேசுகிறோம், டைம் முடிஞ்சு போச்சு. செகண்ட் டைம் அமௌண்ட் பே பண்ணோன்னா 374 ரூபா கட்டுது. ரொம்பவே அதிகம். இது ஒரு காசு கொள்ளையடிக்கிற கூட்டம் மாதிரி. நான் ஜஸ்ட்டு ஒரு ஃபண்ணுக்கு தான் பண்ணேன், நீங்கள் யாரும் பண்ண வேணாம் தயவுசெய்து. அதே மாதிரி செல்லை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் யார்ட்டாச்சும் தனிமையாக இருந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா செல்லை தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியை மீட் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ் மீட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களை போய் டேரெக்டாக மீட் பண்ணி பேசுங்க. ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரெண்ட் ஆப்பில் அப்படி கிடைக்காது. ஸோ வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி.